நம்ம இன்னைக்கு பச்சரிசி மாவில் கோலம் போட போகிறோம். இது வந்து பச்சரிசியை வந்து ஊற வச்சு ஆட்டி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அதை நியூஸ் பேப்பர் ஒரு 4 பேப்பர் கனமாக இருக்கிற மாதிரி விரித்து இந்த மாதிரி மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னமாக தட்டி வெயிலில் காய வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி காஞ்சிரும். இது வந்து 1 வருஷத்துக்கு நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. இதை வந்து நான் வந்து தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற போட்டோம்னா ஊறிடும். நான் ஊற போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க, ஒயிட் கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எப்படி கோலம் போடுறதுன்னு காமிக்கிறேன். வெளிநாட்டில் இருக்கிறவங்க கோலப்பொடி கிடைக்காதுன்னு சொல்கிறாங்களோ அவங்க இந்த மாதிரி செய்யலாம். முழுனோம்னா துணி வச்சு ஈர துணி வச்சு தொடச்சிங்கன்னா க்ளீன் பண்ணிங்கன்னா உடனே வந்து அழிஞ்சிரும். இந்த அளவுக்கு லிக்யூடாக இருக்கணும், இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த துணியை வந்து இப்படி வச்சுக்கிட்டு நடுவரல்லேருந்து இப்படி லேசாக துணியை அமுக்க நடுவரலில் வந்து இந்த மாவு தண்ணி வடியும். அப்போ வந்து உங்களுக்கு கோலம் போட ஈஸியாக இருக்கும்.